சென்னை ஆவடி அருகே பேருந்தில் கடத்தப்பட்ட 15,000 போதை மாத்திரைகளை தேர்தல் பறக்கும் படையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கண்ணியப்பன். கண்ணியப்பன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், குறிப்பாக நேற்று இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதலிருந்து இந்த தேர்தல் பறக்கும் படையினர் குறிப்பாக இந்த பாதுகாப்பு சாலைகள்ல வாகன தணிக்கையில ஈடுபட்டு வராங்க. அந்த வகையில ஆவடி காவல் உதவி ஆணையர் அலுவலகம் அருகே டேங்க் ஃபேக்டரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியிலிருந்து ஆவடி பேருந்து பணிமையிலிருந்து செங்குன்றம் நோக்கி சென்ற 61R என்ற பேருந்துல வாகனத்தை சோதனை செய்து கொண்ட நேரத்தில் பேருந்திலிருந்து 3 இளைஞர்கள் தப்பி ஓட முயன்றனர். அப்பொழுது அவர்கள் கொண்டு வந்திருந்த அந்த கைப்பையை அங்கே விட்டு சென்றனர். இதனால் சந்தேகமடைந்த ஓட்டுநர் காவல்துறை அந்த பைகளை கொண்டு வந்து காண்பித்த பொழுது குறிப்பாக ஒரு 15,000 நைட்ரோவிட் என்ற போதை மாத்திரைகளை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாத்திரைகள் என்பது கர்ப்பிணிகளுக்கு பிரசவ நேரத்தின் பொழுது வழிநோக்கியாக கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுவது. சந்தை விலையில 93 ரூபாய்க்கு ஒரு மாத்திரை விற்பனை விலை, கள்ளச்சந்தையில் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த மாத்திரைகளை பறிமுதல் செய்திருக்கிறாங்க. அதே போல முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் வயது 24 மற்றும் கலையரசு வயது 26 இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம தப்பியோடிய 3 பேரும் யார் எனவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்து ஆவடி டேங்க் ஃபேக்டரி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வராங்க. பாலவேல், நன்றி கண்ணியப்பன், விரிவான விவரங்களுக்கு.